Monster Raja, that my Facebook ID, past ID, and also last ID my YouTuber Raja Vadalur. But the current Facebook ID Raja Vadalur, Monster Raja. Both IDs, YouTube ID Raja Vadalur and Facebook ID Monster Raja. That are combined together, that the current Facebook ID. ராஜா வடலூர் என்ற என்னுடைய கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர் யூடியூப் ஐடியையும் அதே போலவே லாஸ்ட் இயர் ஃபேஸ்புக் ஐடி மார்னிங் ஸ்டார் ராஜா என்ற ஐடியையும் ஒன்றாக இணைத்தால் ஃபேஸ்புக்கினுடைய இந்த ஆண்டு கரண்ட் ஃபேஸ்புக் ஐடி கிடைக்கும். புதிய என்னுடைய கரண்ட் ஐடி அதில் தான் லைவ்களை நான் அதிகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், பொதுமக்களுக்கும் போலீஸாருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும். ஏனென்று சொன்னால் அரசாங்க அதிகாரிகள் ஏமாளிகளாக இருப்பது பல சூழ்நிலைகளை கண்டறியப்படுகிறது. அரசாங்க அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள், போலீஸாருக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, சிபிஐ அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் எல்லா ஆட்சிகளிலும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், எல்லா கட்சிகளிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எனவே எல்லா கட்சிகளிலும் நல்ல மனிதர்கள் உண்டு. எனவே அந்த கெட்ட அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ரவுடிசம் செய்கிறார்கள், மிரட்டல், உருட்டல், கிட்னாப்பிங், raping. அதே போலவே இன் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இன் ஈச் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒவ்வொரு கட்சிகளிலும் இந்த தகாத நபர்கள் இருக்கிறார்கள். தட் கல்பிரிட்ஸ் என்ற பெயர், கிரிமினல்ஸ், ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ். இவர்களை எந்த ஒரு கட்சிகளாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனவே தான் மார்னிங் ஸ்டார் ராஜா என்ற நான் இந்தியாவினுடைய அதிரடி ஜனாதிபதியாக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மாதாஜி மகமாயி சொல்லியிருக்கிறார். எனவே அரசு அதிகாரிகளை உங்களுடைய பாதுகாப்பு கருதி, அதே போலவே டாப் சேர்ஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸாருக்கு அடிமட்ட போலீஸார் முதல் மேல்மட்ட போலீஸார் வரை பாதுகாப்பு இல்லை, ஸ்டாலின்ஜி ஐயாவிற்கோ இபிஎஸ் அதிகாரிக்கோ மோடிஜி ஐயாவிற்கோ பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு கட்சியிலும் உட்கட்சி பூசல். இன்று ஒருவருக்கு நலமாக இருக்கிறார், நாளை பிரச்சனை வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால் பாலிட்டிக்ஸுடைய கேம்பிளிங், அரசியலிலே உள்ள சூழ்ச்சித்தனம், தில்லுமுள்ளுத்தனம். இதை யார் செய்வார்கள் என்றால் கெட்டவர்கள் தான். உதாரணத்திற்கு எல்லா கட்சியும் நல்ல கட்சி என்று வைத்துக்கொள்வோம். திமுக தலைவரை தோற்கடித்து விட்டார்கள். இது குறித்து இபிஎஸ் ஐயாவே மனம் வருத்திய கண்களிலே கண்ணீரோடு கலங்குகிறார். ஒரு மாநில முதல்வர் தோற்றுவிட்டார் என்று சொல்லி. கட்சி வேறு, நட்பு என்பது வேறு. எனவே பரிவு பாசம் கொண்ட தமிழ்நாட்டிலே பல கட்சிகள் ஒன்றை ஒன்று திட்டிக் கொண்டாலும் இப்போது டிவிகே திமுகவினுடைய ஆதரவு கட்சிகளை நாடுகிறது. திமுகவை திட்டாத திட்ட அல்ல, ஆனால் அந்த ஆதரவு கட்சிகள் அனைவருமே திமுகவினுடைய உழைப்பிலே ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள். இப்படித்தான் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை, இந்தியன் முஸ்லீம் லீக் எல்லாம் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுப்பது சரியா என்ற ஒரு விவாதம் நடக்கிறது. கரூர் பிரச்சனை வேறு இருக்கிறது. மக்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள், போலீஸார் உஷாராக இருக்கணும். தேங்க்யூ. காட் பிளஸ்.